ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜே பேபி. இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட அண்ணன் செந்தில் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துக்கு அந்த டயத்தில் அவங்க ஒய்ஃப் கால் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்திருக்காங்க, நீங்கள் என்ன நீங்களே பேசுங்க சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட ஃபோனையும் கொடுக்குறாங்க. உடனே இந்த ஃபோனை வாங்கி நம்ம பேசின ஏட்டையா வந்துட்டு நான் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கேன், நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்ல, நான் வந்து இந்த மாதிரி வெளியூர் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம செந்திலும் சொல்கிறான். சரி நீ வேமா வீட்டுக்கு வந்ததும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டுன்னு சொல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நீ வந்து ஸ்டேஷன் வந்துடுடான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசின அவங்க ஒய்ஃபும் ஐயா என்னையா பண்ணி தொலைச்ச நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் திட்டிக்கிட்டு சரி வந்ததும் நீங்கள் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாருங்க சொல்லிக்கிட்டு அவங்க ஒய்ஃபும் ஃபோனை கட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ என்ட்ரி. நம்ம ஹீரோ வந்தது மட்டும் இல்லாமல் அவர் என்ன வேலை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவராக இருப்பார். அது நம்ம ஸ்கூலில் வந்து பசங்களெல்லாம் கொண்டு போய் விடுறது, அதுக்கப்புறம் அவங்களை ரிட்டர்ன் கூட்டு வருது அப்படின்ற வேலையை ஃபுல்லாமே நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த டயத்தில் தான் ஃபோன் பண்ண ஏட்டையா வந்துட்டு நீ எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, நான் வந்துட்டு இந்த மாதிரி பசங்களை கூட்டு நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி வந்ததும் சாயந்தரம் வந்துட்டு ஸ்டேஷனில் வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏட்டையாவும் ஃபோனை கட் பண்ணுறாரு. இவர் ஏன்டா நம்மளை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அந்த டயத்துலனும் வராங்க. இப்போ நம்ம அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல, அதனால ஒருத்தவங்க பார்த்து பேசிக்கிட மாட்டாங்க. உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டரும் பார்த்துட்டு சரி உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்காரு. இவர் என்னோட புதுசாக நம்ம அம்மாவை கேட்காரு. அம்மா வந்து என்னோட தங்கச்சி வீட்டில் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ சொல்கிறா வந்துட்டு எங்கள் அக்கா கோடி வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி உங்கள் அம்மாவுக்கு வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாட்ட வந்து ஃபோனே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உங்கள் அக்காவுக்கு வந்து ஃபோன் போடுறான்னு சொல்ல, அவனும் ஃபோன் அக்கா அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்க, இல்லடா என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் கால் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த நியூஸை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறான். செந்தில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் என்னோட தங்கச்சி ரமணி வீட்டுக்கு போயிருப்பான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேமா சரி நீ அவளுக்கு வேணா கால் பண்ணடா சொல்லிக்கிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாரு. இவரு வேமா கால் பண்ணி பார்க்காரு. அங்கேயும் அம்மா வரலன்னு சொன்னோடனே என்னோட அம்மா எங்கடா போனாங்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு பதட்டம் வந்துடுது. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களோட ஒரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சக்தி அப்படின்ற ஒரு ஃபோன் பண்ணி அண்ணன் அம்மா வந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. சார் எங்கள் அம்மாவுக்கு என்னதான் சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்டே நம்ம ஹீரோ கேட்குறாரு. அந்த டயத்தில் நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீ வந்து உங்கள் அம்மா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, செந்தில் வந்துட்டு நான் வந்து பார்த்து 7 நாள் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உங்கள் அம்மாட்ட ஃபோன் எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மாட்ட ஃபோனே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம செந்திலும் சிரிக்க நம்ம இன்ஸ்பெக்டரும் கடுப்பாகிறாரு. இத்தனை நாள் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதுவுமே தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரும் திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அண்ணன் தம்பி 5 பேருமே சேர்ந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு சொத்தை வாங்கிட்டு அது வந்து அவங்கள வந்து அடிச்சு பற்றி விட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. சார் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம இன்ஸ்பெக்டரும் உண்மையை சொல்கிறாரு. உங்கள் அம்மா வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்கடா, அங்கே இருக்கிற ஒரு தமிழ் போலீஸ்கார் வந்து பார்த்ததுனால அவங்க வந்து தப்பிச்சாங்க, அவங்க கூட தான் இப்போ வந்து உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எங்கள் அம்மா எப்படி சார் அங்கே போனாங்க அப்படின்னு கேட்க, எனக்கு என்னன்னு தெரியாது, நான் வேணா நம்பர் தரேன் பேசிக்கோங்க அப்படி சொல்லிக்கிட்டு அந்த போலீஸ்காரும் அவங்ககிட்ட சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நம்ம செந்தில் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, சார் எங்கள் கூட வந்து ஒருத்தவங்க போலீஸ்காரங்களை வந்து அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்ல, நாங்கள் என்ன அவங்க அம்மா தானே கூப்பிட போகிறீங்க, நம்ம போருக்கு போகிற மாதிரி ஆளுங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கேருந்து அதுக்கப்புறமா 2 பேருமே ஸ்டேஷனை விட்டு வெளியும் போகிறாங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்ட அவங்களோட அண்ணன் தங்கச்சி எல்லாருமே நம்ம நேராக செந்தில் வீட்டுக்கு வர்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் உள்ளே போக மாட்டாரு. அதை பார்த்துட்டு நம்ம கோட்டி அக்காவும் உள்ளே போக மாட்டாங்க. இப்போ நம்ம செந்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேணா போய்கிட்டு அம்மா வேணா கூட்டு வரேன், நானும் சக்தி வேணா போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சக்தி எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குடா, நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழி இல்லாமல் நீயும் நம்ம ஹீரோவும் போயே ஆகணும் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம கோட்டி அக்காவும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பைசாவையும் நம்மளோட ஹீரோட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஏன்ட்ட கொடுத்தா ஏன் நான் வந்து குடிச்சு அழிச்சிடும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவத்தில் அவரும் போகிறாரு. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நம்ம மூர்த்திக்கு கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு நாங்கள் எங்கே சார் நல்லா இருக்காங்களா சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம செந்திலும் கேட்க, அவங்க நல்லா இருக்காங்க. அங்கே இருக்கிற மூர்த்தியும் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டே ட்ரெயினை பிடிச்சி நேராக ஹவுராக்கு வந்துருங்க, அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா இன்றைக்கி நீ நேராக வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வந்து ட்ரெயினுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அக்காவும் சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அவங்க ஒய்ஃப் மலரப்ப வந்து கருப்பமாக இருப்பாங்க. ஸோ நீ வந்துட்டு வழி எது வந்துச்சுன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து போகிறாரு. அதுக்கு நம்ம மலர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீ வந்து உங்கள் அண்ணன் கூட சண்டை போடாமல் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே நேராக நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. ட்ரெயினும் ஏறிடுறாங்க. அங்கே ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செந்திலும் நம்ம 5 பேத்துக்குமே சாப்பாடு அம்மா சின்ன வயசில் எப்படி தான் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் விடிஞ்சா நம்ம செந்திலுக்கு கல்யாணம், அதுக்காண்டி ரொம்ப தடபுடலாக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் தான் பொண்ணு வந்து ஓடி போயிட்டா அப்படின்ற நியூஸ் வந்து வெளியே வருது. உடனே அவரு போயிட்டு கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் சொல்லிக்கிட்டு நம்ம செந்திலும் போய் அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை ஃபுல்லாமே திட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா பேபியும் போய்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுனா அவங்க அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் போய் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் அந்த ஓடி போன அவங்களோட தங்கச்சி வந்துட்டு உன்னை வந்துட்டு எங்கள் அக்கா வந்து உன் மூஞ்சி பிடிக்காம தான் இங்கேருந்து ஓடி போனா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம செந்திலும் உங்கள் அம்மா கோவப்பட்டுட்டு அவள் கணத்தில் ஒரு அடி அடிச்சுட்டு உனக்கு நீ வருங்காலத்தில் இப்படி தாண்டி யார் கூட ஓடி போக போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாவ விட்டு
விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த கவலையை மறக்கிற சக்தி அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கூட உட்காந்து அவர் நம்ம செந்திலும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி கொஞ்ச நாள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து ஓடி போனால் பார்த்தீங்களா அவனோட தங்கச்சியவே அவர் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துருந்தாரு. இதனால் நம்ம செந்திலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே நீ வந்து வீட்டில் இருக்காதரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவர் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா தங்கச்சிகிட்ட எல்லாத்துட்டையுமே இனிமேல் வந்து அவங்களோட யாரும் பேசினீங்களாலும் நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம செந்திலும் ஆல்ரெடி எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருப்பாரு. இருந்தாலும் நம்ம பேபி மாக்கு தான் ரெண்டுமே பசங்களாச்சு. அதனால யாருமே விட்டு கொடுக்குற மனசு அவங்களுக்கு இருக்காது. இந்த பிரச்சனைனால தான் 2 பேருமே பிரிஞ்சாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஹீரோ என்னதான் இறங்கி போய் நம்ம அண்ணன்ட்ட பேசினாலும் நம்ம அண்ணன் அதாவது நம்ம செந்தில் வந்துட்டு எதுவுமே கண்டுக்கிடாமலே இருந்துகிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் அவங்களோட ரமணி அக்கா வந்து கால் பண்ணிட்டு பிரியாவுக்கு வந்துட்டு மஞ்சள் நீராடியில் வச்சிருக்கோண்டா, ஸோ நீ வந்து வந்துடுறான்னு சொல்லிட்டு ஒரு ரோட்ல வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் வந்துரு, உங்க வண்டாட்டியை வந்து கூட்டு வராத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் சரி நீ வந்து வேலைலாம் நடத்துங்க, நான் எதுவுமே வரமாட்டேன், அண்ணன் வந்தா அண்ணன் மட்டும் கூட்டுக்கோங்க சொல்லிக்கிட்டு அவரும் அந்த விழாக்கு போக மாட்டாரு. அதாவது நம்ம செந்திலும் வராரு. வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆரத்திலாம் எடுத்துட்டு அந்த டயத்துல அதை பார்த்து நம்ம பேபி அம்மா வந்துட்டு நம்ம கோடியாக்காட்ட வந்துட்டு என்ன செடி அவன் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வந்துட்டு நடந்தது ஃபுல்லாமே நம்ம கோடியாக்கா வந்துட்டு அம்மாட்ட சொல்றாங்க. நம்ம பேபி மாவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவளுக்கு வந்துட்டு அந்த சீரை ஃபுல்லாக கொடுத்துட்டு இதை வந்துட்டு நீ வந்துட்டு பொன்னாட்டி மலர்கிட்ட வந்து கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பசங்களும் திக்க பிரிஞ்சிருக்காங்களே, இவங்களை எப்படியாச்சும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு பேபி மாவும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம செந்திலும் ஹீரோவும் ஹவுரா வந்து இறங்குறாங்க. இறங்கினது மட்டும் இல்லாமல் நேராக மூர்த்திக்கு கால் பண்ணிட்டு அண்ணே நாங்கள் வந்துட்டு ஹவுராவில் வந்து இறங்கிட்டோனே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அங்கேருந்து நீங்கள் வந்து பராக்பூருக்கு வந்து பஸ் ஏறி வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மூர்த்தியும் சொல்கிறாரு. இவங்களும் சரி நான் வந்துருதேன் சொல்லிக்கிட்டு போக அது மட்டும் இல்லாமல் செந்தில் வந்துட்டு அங்கே இருக்கிற டீ கடைக்காரங்கட்டெல்லாம் ஒயின் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவரோட மொபைல் வந்து சுவிச் ஆஃப் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா செந்தில்கிட்ட வந்துட்டு அண்ணன் உன் ஃபோனை கொடுனே, நான் வந்துட்டு என் ஒய்ஃப்கிட்ட வந்து பேசிட்டு தரேன் அப்படின்னு சொல்ல அவர் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக 2 பேருமே பராக்பூருக்கு வந்துருந்தாங்க. இப்போ நம்ம மூர்த்திக்கும் கால் பண்ணுறாங்க. சரி இரு நான் வந்துருதேன் சொல்லிக்கிட்டு நம்ம மூர்த்தியும் ஃபோனை கட் பண்ணுறாரு. சரி அப்படின்னு மூர்த்தி வந்து வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு 2 பேருமே டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற சைடில் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து இருக்கும்போது ஒரு இஎம்ஐயில் ஒரு வீடு வாங்கி வச்சிருப்பாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இஎம்ஐ ஒழுங்காக கட்ட முடியாமல் அந்த வீடு வந்து ஏலத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம பேபி மாவும் அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு காலெல்லாம் வில போக அந்த கடனை வந்து அவங்களால கட்ட முடியாது. அதுக்கப்புறம் அந்த வீடும் அவங்க கையை விட்டு போயிடும். இத்தனை பசங்க இருந்தும் ஒரு வீடை கூட இது பண்ண முடியலையே அப்படின்ற கோவம் நம்ம பேபி மாவுக்கு இருக்கும். அப்படி அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம மூர்த்தியும் அவர் வந்துட்டு பராக்பூர் அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்துருந்தாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக அவர் வந்து பராக்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேடி பாஸ். அவங்ககிட்ட போயிட்டு இங்கேருந்து அந்த பேபி மாவு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் காப்பகத்துலேருந்து கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மூர்த்திகிட்ட சொல்கிறாங்க. மூர்த்தியும் அங்கே ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஆல்ரெடி காப்பகத்துலேருந்து தான் வந்தாங்க, ஸோ இப்போ அவங்களே வந்து மறுபடியும் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டயத்தில் அவங்க வந்து கன்சீவாக இருக்கிற வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தது மட்டும் இல்லாமல் தன்னோட ஒய்ஃபும் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசுலையும் அவருக்கு வந்து தோணுது. அதுக்கப்புறமா நம்ம லேடி பாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் தங்கிக்கோங்க, நாளைக்கு காலையில் இன்ஸ்பெக்டர் வந்துருவார், அவரோட அட்ரஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் அதுக்கப்புறமா கால் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவை வந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லேடி பாஸ் நம்ம கான்ஸ்டபிளும் சொல்லியிருந்தாங்க. மூர்த்தியும் சரி வாங்க சொல்லிக்கிட்டு அவங்கள கூட்டு போய்கிட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மூர்த்திட்டு வந்து சார் நீங்கள் என்ன சார் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க நான் வந்து கார்கில் அப்போ என்னோட காலில் அடிபட்டுருச்சுப்பா, அதனால் நான் வந்து அங்கேருந்து விலகி இப்போ வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டீமில் வந்து சேர்ந்துருக்கேன். அதாவது நம்ம ஆர்மியில் வந்துட்டு லீவ் போட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரிட்டர்ன் போகாமல் இருப்பாங்க, அவங்கள ஃபுல்லாமே கூட்டு போயிட்டு போலீஸில் நிறுத்துதான்ப்பா என்னோட வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மூர்த்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க அவங்க அம்மா வந்துட்டு நான் கண்டுபிடிக்கலப்பா, அவங்க வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடுக்காண்டி தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அங்கே இருக்கிறவங்க கால் பண்ண அவங்க வந்து ஒரு சவுத் இந்தியன் மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு, நானும் அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்கள பற்றிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மூர்த்தியும் சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் சரி எங்கள் அம்மா வந்து காப்பாற்றிட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து இங்கே மிலிட்ரி கேம்பஸ் இருக்குது, பசங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் தான் அதனால் போயிருக்காங்க, நீங்கள் வந்து இவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மூர்த்தியும் அங்கேருந்து போகிறாரு. இப்போ அந்த மிலிட்ரி கேம்பஸில் போனது நம்ம ஹீரோ குளிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கே தான் சரக்கு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்க பாட்டிலில் வந்துட்டு சரக்கு இருக்கிறத பார்த்துருந்தாரு. கொஞ்சம் சரக்கை குடிச்சிட்டு மிச்சத்தை வந்துட்டு தன்னோட வாட்டர் பாட்டிலை ஊற்றி வச்சுட்டு அவரும் படுத்துருந்தாரு. நைட் டைமில் நம்ம செந்திலும் இருமிக்கிட்டு இருக்க, சரி தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கேட்க நம்ம செந்திலும் அதெல்லாம் என்கிட்ட நீ பேசாதரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை திட்டி விட்டுருந்தாரு. ஹீரோவும் சரி இவன் கிடக்காண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் படுத்துருந்தாரு. எந்திரிச்சு எதாச்சியாக தண்ணி பாட்டில் எடுத்து பார்க்கும்போது உள்ள வந்து சரக்கு கலந்துருக்காரு. உடனே அதை சரக்கை வந்து கீழே ஊற்றிட்டு அதில் வந்து தண்ணி பாட்டில் பிடிச்சி வச்சிருந்தாரு நம்ம ஹீரோ. அதுக்கடுத்த நாள் நம்ம மூர்த்தியும்
மூர்த்தியும் வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் நம்ம மூர்த்தியும் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு, சார் நேற்று வந்து நான் வந்து பேபிமா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இருந்தாங்களா, அவங்கள கூப்பிட்றக்கானே அவங்க பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏன் சார் அவங்கள அமுச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்று வந்துட்டு நவாப் அப்படின்ற ஏரியாவில் வந்துட்டு 2 ரெட்டக்குள்ள வந்து நடந்துருச்சுப்பா, அதை வந்து விசாரிக்கிறக்காண்டி நாங்கள் போயிட்டோம், அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறக்காண்டி எங்களுக்கு வந்து நேரம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி அந்த காப்பகத்தோட நம்பர் கொடுங்க சொல்லி ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. ஃபோனும் எடுக்கல. அதுக்கு அந்த ஐடி ப்ரூஃபை வச்சுட்டு நீங்கள் வந்து அவங்களோட அட்ரஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இன்ஸ்பெக்டர் அட்ரஸ் எழுதி கொடுக்குறாரு. அவங்களும் அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. காப்பகத்தோட இன்சார்ஜ் வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நேற்று வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேபிமா அப்படின்ற ஒருத்தவங்களை கூட்டு வந்தீங்களே, அவங்கள தேடி அவங்க பசங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சண்டே சார், நாங்கள் வந்துட்டு யாரையுமே உள்ள அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம மூர்த்தியும் நான் வந்து ஆர்மி ஆள் சார் அப்படின்னு சொல்லி பேச, இல்லை சார் நாங்கள் வந்து இது வந்து கவர்மெண்ட்டோட காப்பகம், அதனால ரூல்ஸ் படி தான் நடந்து போக சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பொறுத்துருங்க, நாளைக்கு வந்து அவங்கள வந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூர்த்தி என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, சரி இன்னைக்கு வந்து பசங்களுக்கும் லீவு அதில் தான் இருப்பாங்க எல்லாருமே, நீங்கள் வந்துட்டு அப்படி கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருங்க, நான் வந்து ஒரு வேலை இருக்க போயிட்டு வந்துடுறேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சாயந்தரம் ஆயிடுது. நம்ம வந்து மூர்த்தியும் வந்துருந்தாரு. வந்தது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஹோட்டல் இருக்குமா சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. ஹோட்டல் எதுவுமே கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டில் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தங்கிருங்க, நாளைக்கு காலையில் உங்கள் அம்மா கூப்பிட்டு நீங்கள் ஊருக்கு போயிடலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம செந்தில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சார் ஏதாவது சரக்கு கிடைக்குமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. தான் வச்சிருந்த சரக்கு வந்து அவருக்கு கொடுத்துட்டு அவரும் அங்கேருந்து போயிருந்தாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து திருந்தே மாட்டான்டா அப்படி சொல்லிக்கிட்டு அவரும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம செந்திலும் சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு முட்டு கொடுத்துட்டு அவரும் படுத்திருக்காரு. ஒரு கட்டத்தில் போதில் நைட்டு எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பேக் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அந்த பேக்கில் வந்துட்டு அவர் மாத்திர துணி, அது மட்டும் இல்லாமல் மொபைலும் இருக்குது, அதுவும் தண்ணிக்குள்ளே முங்கிடுது. அடுத்த நாள் பொழுதும் விடியுது. இப்போ வந்து நம்ம மூர்த்தியும் வந்து பேசிக்கிட்டு இருக்க, என்னோட பேக் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோட்ட இருந்த பைசாவை கொஞ்சம் வந்துட்டு நம்ம மூர்த்திட்ட கொடுத்து இதை வந்து செந்தில்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செந்திலும் அந்த பைசாவை வந்து வாங்கி வச்சுக்கிறாரு. இவங்களும் அந்த காப்பகத்துக்கு போறாங்க. அப்பதான் நியூஸ் தெரியுது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து காணாம போயிட்டாங்க. உடனே இவங்க 2 பேருமே பதறி போயிருந்தாங்க. அந்த நேரத்துல மூர்த்தியும் வந்துட்டு, நான் நேற்று இதை தான் சொன்னேன், அவங்க அம்மா வந்து வெளியே விட்டுருங்கன்னு சொன்னேன், நீங்க தான் சண்டே அப்படி இப்படின்னு ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அது மட்டும் இல்லாம நான் ஆர்மி மேன் அப்படின்னு சொல்லியுமே நீங்க அதை மதிக்காம இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் வராரு. வந்தது மட்டும் இல்லாம, சார் நீங்களும் இதுக்கு காரணம் தான் சார், எப்படியாச்சும் அந்த அம்மா வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னோட 35 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு இதே நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற காப்பகத்தோட அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு கூட அந்த அம்மா இருந்தாங்க இங்கே தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. எப்படி போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு காப்பகத்தோட அந்த அம்மாவும் சொல்றாங்க. இவங்களும் மூர்த்தியோட சேர்ந்துட்டு அங்கங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப அழுத்து போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம செந்திலும் குடும்பத்தை வேற துணி இல்லாம ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் ஒரு ப்ளூ கலர் சட்டை வாங்கி நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட கொடுக்க, அவரும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சொல்லிக்கிட்டு அவர் மேலேயே தூக்கி எறிஞ்சிருந்தாரு. மூர்த்தி, ஹீரோ மற்றும் நம்ம செந்தில் இவங்க 3 பேருமே ஒரு வக்கீலை ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு வக்கீல்கிட்ட எல்லாம் பேசிட்டு அவரே ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவங்க அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நாங்களும் நியூஸ் பேப்பர், டிவி ஆடு அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம், அவங்க அம்மா வந்துட்டு உயிரோடைவாவோ இல்லைனா பணமாவோ கண்டுபிடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் பொறுப்பே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம மூர்த்தியும், என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நாங்களும் எல்லா விதத்திலையும் கண்டுபிடிச்சிட்டு தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து கோர்ட் வந்து கேஸ்ல வரப்போகுது அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நீங்களும் அந்த காப்பகத்தோட இன்சார்ஜ் 2 பேருமே கண்டிப்பா வர மாதிரி இருக்கும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் மனசு உடைஞ்சிருது. அவரும் ஒரு கட்டத்தில் அழுகே ஆரம்பிச்சிருந்தாரு. இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து நம்ம அம்மாவை கண்டுபிடிக்க முடியலையடா அப்படி சொல்லிக்கிட்டு அவரும் அழுதுகிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. நம்ம மலரோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஆன பொண்ணை வந்து நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்க மாப்பிள்ள, பிரசவ வலி வந்துருச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த டயத்துல வந்துட்டு இதை வந்து மூர்த்திட்ட சொல்ல, மூர்த்தியும் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க வந்து 2 பேருமே ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேருமே சென்னைக்கு வந்து ட்ரெயினை ஏற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கே மனசும் வரல. ஒரு சரி நம்ம ஒய்ஃபையாச்சும் போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அவரும் மனசை தேத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த டயத்துல தான் அங்கத்துல இருக்கிற அந்த செக்யூரிட்டி வந்துட்டு ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது மாடி மேலே யாரோ இருக்கிற மாதிரி ஒரு தெரியுது. உடனே அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண அவங்களும் வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃபயர் வண்டி வருது. வந்து எல்லாருமே எவ்வளவு பேசி பாக்குறாங்க. ஆனா அந்த அம்மா வந்து இறங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா வயிறு, அதாவது வலையெல்லாம் போட்டு அந்த அம்மாவே பிடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த டயத்துல தான் நம்ம மலரோட அம்மா கால் பண்ணிட்டு, மாப்பிள்ள அவங்களுக்கு வந்து பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவரும் ரொம்ப குஷியாயிருந்தாரு. அதுக்கப்புறமா அவங்க அண்ணட்டே சொல்றாரு. அவரும் ஒன்றும் கண்டுக்கிட மாட்டாரு. இந்த டயத்துல தான் மூர்த்தியும் கால் பண்ணிட்டு, அவங்க அம்மா வந்து கிடைச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நான் வந்துட்டு பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அம்மாவை போய் பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. செந்தில் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, நீ வேணா போடா, நான் வேணா அம்மாவை போய் கூட்டு வரேன் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வாங்க நம்ம 2 பேருமே போகலாம் சொல்லிக்கிட்டு மறுபடியும் 2 பேருமே கிளம்புறாங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செந்திலோட ஒய்ஃபு கால் பண்ணி, அண்ணி எனக்கு வந்துட்டு பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ஃபோனை கட் பண்றாரு. நம்ம செந்திலும் ஹீரோவும் நம்ம பராக்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர், உங்க அம்மா என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நேற்று நைட்டு எங்களை ஃபுல்லாமே ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்படி ஊரில் வந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பேபி மாவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு வீட்டோட கேட்டை வந்து வெளியே பூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து விடாமல் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்து சக்தியும் அந்த கேட்டை வந்துட்டு பின்னாடி வெளியே போயிட்டு அந்த சாவியை எடுத்துட்டு அந்த கேட்டையும் திறந்து விட்டுருந்தாரு.
அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற பணத்தை, அதாவது நகை எல்லாமே எடுத்து அதை வந்து வேற யாருக்கோ கொடுத்துட்டு அவங்களும் வந்துடுறாங்க. அப்படி தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்கூலில் பசங்களை ஃபுல்லாமே கூட்டிட்டு வீட்டில் வந்து விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பசங்க மட்டும் இருப்பாங்க. அதில் ஒரு பசங்களை வந்துட்டு கடைசி வரைக்கும் காணாமல் போயிடுவாங்க. சரி என்னதான் ஆச்சு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்க அம்மாவும் வந்துட்டு நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பிரச்சனை போயிடும். அந்த டயத்தில் தான் அவங்க அம்மா வந்துட்டு அந்த பசங்களோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு வந்து செம காண்டாகி போயிடும். ஆஃபீஸ் போய் அங்கே இருக்கிற லெட்டர் ஃபுல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை தரமாட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மா இதை குடும்பம் சொல்லி திட்டிக்கிட்டு அவங்க அம்மாவும் கண்ணத்தில் வந்து ஒரு அடி அடிச்சிருந்தாரு. அதை அடிச்சது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு அம்மா வந்துட்டு மலர்ட்டையும் சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா வந்து நான் கை நீட்டி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அம்மாவும் வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வயிறு பசிக்குதுடா, சாப்பாடு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மலரும் சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. பேசி ஹீரோக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அவரும் அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அவங்களும் உன்னை இது பண்ணலப்பா, என் பையன் தானே என்னை அடிச்சான்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 5 பசங்களும் யோசித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி அம்மா வந்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க யார் தான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க 5 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கொடியக்கா நானும் நம்ம ஹீரோவும் அம்மாவை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்டையும் கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த டாக்டரும் அவங்க வந்து கொஞ்சம் கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாத்துக்குமே நல்லா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ யார் என்னை கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மாவை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து வெளியே கூட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடியக்கா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் டாக்டர் அவங்க வந்து பூட்டி வச்சுட்டு பசங்களை வந்து வெளியே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக எங்கேயோ கூட்டு போய் யார்ட்டையே பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற பைசா ஃபுல்லாமே எடுத்து வேற யாருக்கோ கொடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து அப்பா இருக்கும்போது எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க. அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மனசே ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதனால தான் இப்படி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு இருக்கிற நோய் என்ன பார்த்தீங்கன்னா பைப்புலர் டிசார்டர், இது ஒரு விதமான மனநோய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாட்ட வந்து நீங்கள் வந்து மனசு விட்டு பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அவங்களும் இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பி பொண்ணை வந்து கூட்டு வந்துட்டான், இதனால எங்கள் அம்மாவோட மனசு ரொம்ப உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கொடியக்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மனசு விட்டு பேசினாலே கொஞ்சம் குணமாயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 பேருமே ஒன்று சேர்ந்து அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும் சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இங்கேயே தங்க வச்சிருங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலையில் வந்து நான் கொடி அப்படின்ற நான் வந்து பார்த்துக்கிறேன், நைட்டு வந்துட்டு என்னோட தம்பி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இவங்களும் அது வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்றது தெரியாமல் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களோட லைஃப் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தீபாவளிக்கு ஒரு டைம் தீபாவளிக்கு வந்து அம்மா வந்து வீட்டுக்கு கூப்பிடலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வார்டன்ட்ட வந்துட்டு அட்ரஸை கொடுத்து இந்த அட்ரஸுக்கு வந்து அவங்கள வந்து அமைச்சிடணும், நாளைக்கு வந்து நான் காலையில் வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிக்கிட்டு நைட்டில் திடீர்னு நம்ம பேபிமா எந்திரிச்சு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு தோணுது இவங்க வந்துட்டு நம்மளை வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயமே அவங்களுக்கு தெரியுது. அவங்களும் நான் 5 பேர்த்த வளர்த்தேன், என்னென்னமோ பண்ணேன், இப்போ வந்து என்னையவே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசு உடைஞ்சு போயிருந்தாங்க. அடுத்த நாள் நம்ம கொடியக்காவும் சாப்பாடு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்கள கண்டுக்கிடாம அவங்களும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கொடியக்கா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நம்ம ஹீரோவை கூப்பிட அவர் வந்துட்டு அம்மா நின்னுமா அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து பின்னாடி வந்தீங்கன்னா கல்லெடுத்து உங்கள் மண்டையை உடைச்சிருண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா வந்துட்டு 2 பேருமே யாருமே பார்க்கல. அப்படி அங்கே சீனை கட் பண்ண இங்கே நம்ம பராக்பூர் அங்கே இருக்கிற அந்த காப்பகத்துக்கு வந்து நம்ம ஹீரோவும் நம்ம செந்திலும் வராங்க. இப்போ 2 பேருமே அந்த காப்பகத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட காலில் விழுந்து 2 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு பேபிமா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆளுக்கிட்ட ஃபுல்லாமே என்னோட பசங்க வந்து என்னை கூப்பிட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சரி நீ எப்படிமா அங்கே அவ்வளோ தூரத்துக்கு கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு நான் வந்து செல்வி வீட்டுக்கு போகிறதுக்காண்டி ட்ரெயினில் ஏறினடா, அவங்க வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஒரு நாள் மட்டும் நீ இருமா, கோர்ட்டோட ஃபார்மாலிட்டி கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் அங்கே இருக்கிற அவங்க ஃபேமிலியை கொஞ்சம் அறிமுகப்படுத்துறாரு. செந்திலும் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அண்ணன் அறத்தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம குடும்பத்தில் வந்து ஒட்டிக்கிடலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அறத்தூக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனோட ஒய்ஃப் வந்துட்டு என்னை அப்படி திட்டினா பற்றி அன்னைக்கு நான் செத்தரலாம் தோணுச்சு, ஆனால் சரி நம்ம குடும்பம் இதாயிருமே சொல்லிக்கிட்டு தான் நானும் அவெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், என்னை காயப்படுத்தினவளே நீயே லவ் பண்ணியிருக்கியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட இதை ஃபுல்லாமே அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையிலையும் விடியுது. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து என்னைய வந்து மலர் வந்து எனக்கு தெரியும், லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு நானும் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணேன், உங்களை திட்டதை நினைச்சு அவள் இன்னும் வருந்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மனசு உடைஞ்சு போன நம்ம செந்திலும் அவன் கொடுத்த அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸையும் போட்டுருதான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்றதுக்காண்டி அவனும் போறாங்க. அவன் கூப்பிட்டுட்டு மூர்த்திக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிக்கிட்டு அவங்களும் ட்ரெயின் ஏறி மறுபடியும் ஊருக்கே வந்துருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு வந்துட்டு பேர் வைக்கிற விழா வருது. உடனே அங்க குடும்பம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டு அவளுக்கு வந்துட்டு பேபி அப்படின்ற பேரையும் வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஒரிஜினலா ஒரு பேபிமா அப்படின்ற ஒருத்தவங்களோட போட்டோவை காமிச்சிட்டு அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஆமா கைஸ், இது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரி தான். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.